வணக்கம், நான் உங்கள் சந்திரமோகன் வீணை டியூஷன் சென்டர்லேருந்து. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆஃபைல் எக்ஸாமில் 10ஆம் வகுப்பு தமிழ் எக்ஸாம்லேருந்து முக்கியமாக வரக்கூடிய கதைகளை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த மொத்தம் 9 இயல் இருக்கும். ஒவ்வொரு இயல்லேருந்து ஒரு கதை இருக்கும். அப்போ மொத்தம் 9 கதை. இந்த 9 கதையில் முக்கியமான 4 கதைகள், இந்த 4 கதைகளை மட்டும் படித்தாலே கண்டிப்பாக ஆஃபைல் எக்ஸாமில் அதுலேருந்து ஒரு கதை வந்துடும். ஆஃபைல் எக்ஸாம் மட்டும் இல்லைங்க, பப்ளிக் எக்ஸாமுக்கே வந்துடும். ஸோ இதை சொந்தமாக நம்ம கதையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொந்தமாக எழுதணும். ஆனால் அதில் ரொம்ப எழுத்து பிழைகள் வரும், படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு கதை எழுதி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக எழுதி வச்சுருக்கோம். இதை மட்டும் படித்து நீங்கள் அப்படியே டெஸ்ட் எழுதுங்க, அப்படியே எக்ஸாமில் எழுதுங்க, கண்டிப்பாக ஃபுல் மார்க் விழுந்துடும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன கதை, முக்கியமான கதைன்னு பார்த்துடலாங்களே. இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எழுதி பாருங்கள். இல்லை இதோட பிடிஎஃப்பும் நம்ம லிங்க்கில் கொடுத்துருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கதை மங்கையார் பிறப்பதற்கே என்னும் தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள சாதனை பெண்கள் இருவரை பற்றி விவரித்து எழுதுக. ஸோ இதில் ஒரு 4 ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். முன்னுரை, அப்புறம் எம்எஸ் சுப்புலட்சுமி பற்றி, சின்ன பிள்ளை, முடிவுரை பற்றி எழுதியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம குறிப்பு சட்டக்கன் போட்டு இந்த ஹெட்டிங் அப்படியே எழுதி, அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஹெட்டிங் கீழேயும் அந்த ஆன்சரை எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு ஹெட்டிங் கீழேயும் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் நல்லா நீட்டான அழகாக இருக்கும். ரெண்டாவது கதை புயலிலே ஒரு தோணி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கதைங்க. ஏன்னா புயலிலே ஒரு தோணியும் அடுத்த வர கதை அன்னமையா கதையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புயலில் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இதில் இருக்க வார்த்தைகளை நான் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை படித்து ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அடுத்தது அன்னமையா கதை. ஸோ இந்த அன்னமையா கதை இது வரைக்கும் நீங்கள் ஆஃபைல் எக்ஸாம் வரைக்கும் ஒரு 3 எக்ஸாம்லையாவது கண்டிப்பாக அதை எழுதியிருப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம், ஆஃபைல் எக்ஸாமுக்கு இந்த கதை எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் ஸ்டீபன் ஹாக்கிங். இந்த ஸ்டீபன் ஹாக்கிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. இந்த 4 கதைகள் இல்லாமல் இன்னும் ஒரு கதை உங்களுக்கு படிச்சுக்கிறீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக படிச்சிருப்பீங்க, ராமானுஜர் கதை படிச்சிருப்பீங்க. ஸோ அதையும் வேணால் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஆனால் அந்த 4 கதையிலேருந்து ஒரு கதை வந்துடும். எக்ஸ்ட்ரா ஒரு ராமானுஜர் கதையை மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி வீடியோ அதிகமாக நாங்கள் போட போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆஃபைல் எக்ஸாமுக்கு வரக்கூடிய முக்கியமான வினாக்களை நம்ம வீடியோவாக இனி வரக்கூடிய நாட்களில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.